வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா ஒட்டக்கோவில்பட்டி கிராம வேளாண்மையாளர் கே. அழகு. இவர் இம்மாவட்ட வேளாண்மை துறை செயல்படுத்தி வரும் ஒருங்கிணைந்த நீர்வடி பகுதி மேலாண்மை திட்டத்தில் பயன்பெற்ற பயனாளி ஆவார். இத்திட்டத்தினை எவ்வாறு பெற்றார், அதனின் சிறப்புகளையும் அவர் பெற்ற பயன்களையும் பற்றி கூற கேட்டபோது, வணக்கம். எங்களுக்கு முதல்ல இது பாலடைஞ்ச பகுதியாக முதல்ல இருந்தது. தூர்வாரத்துக்கு நாங்கள் மனு கொடுத்த செலப்பாண்டியான அடுத்த குளத்தில் வெட்டிட்டு இருந்தாங்க. நாங்கள் அங்கே போய் நேரடியாக போய் பார்வையிட்ட உடனே எங்களுக்கு இந்த மாதிரின்னு சொன்ன உடனே அவங்க நேரடியாக கம்மாய் அதிகாரிகள் பார்த்தாங்க. பார்த்ததுக்கு பிற்பாடு எங்களுக்கு அதுக்கான ஆர்டர் போட்டு எங்களுக்கு நல்ல முறையில் எங்களுக்கு செயல்பாடு பட்டதுக்கு பிற்பாடு இன்றைக்கி நாங்கள் ஒரு 7-8 விவசாயிகள் இன்றைக்கி நல்ல முறையில் இன்றைக்கி பயனடைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். இதனால் எந்த குறைபாடும் கிடையாது. இன்றைக்கி தண்ணிகள் கேணியெல்லாம் நிறைஞ்சு நிற்கிது. அப்படிங்கிற தோதுவாயில் எங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட்டு எல்லா சலுகையும் செஞ்சு வேளாண்மை துறையிலேருந்து எல்லோரும் எனக்கு நல்ல முறையில் செஞ்சு கொடுக்குறேன். இன்றைக்கி நெல் பயிர் நட்டுறதில் இன்றைக்கி வருஷ நெடுகையாக நான் கம்பெனி நெடுகையாக நட்டு வச்சுருக்கேன். கம்மாய்கள் இப்போ வெட்டினதில் எந்த குறைபாடும் இல்லை. இப்போ முதல்ல 1 அடி தண்ணி 1.5 அடி தண்ணி தான் நிற்கும். இப்போ நல்ல முறையாக 3 அடி தண்ணிகள் குறையாமல் இன்றைக்கி தண்ணி இருக்குது. இன்றைக்கி நிலவரத்தில் இருக்குது. அன்றைக்கி 30 வருஷமாக கிடந்தது. அது கம்மாய் மாதிரி இல்லாமல் எங்களுக்கு ஒரு வறண்ட பகுதியாக கம்மாயில் நிறைஞ்சு நின்றது. இப்போ எங்களுக்கு வெட்டினதுனால எங்களுக்கு தண்ணி படுத்தி எங்களுக்கு இதுமில்ல இன்றைக்கி கிணறு நிறைஞ்சு அதில் நாங்கள் பம்பு செட் வச்சு அதில் நாங்கள் ஏதோ பண்ணிக்கிட்டு எங்களால் விவசாயம் பண்ணிக்கிட்டு இந்த 5-10-12 விவசாயிகள் நீர்வழி குழுவில் இருந்து எனக்கு தூர்வாரப்பட்டு கொடுத்தாங்க. நாங்கள் இப்போ 7 பேர் சேர்ந்து ஒரு குழு அமைச்சு ஒரு இதுவாக பண்ணி எங்களுக்கு அதுக்கு பிற்பாடு எல்லாம் சேர்ந்து இந்த தரப்பில் நாங்கள் செயல்பட்டதுனால இன்றைக்கி எங்களுக்கு அரசாங்கம் எங்களுக்கு எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குது. காசு நாங்கள் இப்போ 60,000 ரூபா எங்களுக்கு அவங்க கொடுத்தாங்க. நாங்கள் 3,000 ரூபா கவர்மெண்ட் நாங்கள் கட்டின எங்கள் குழுவிலேருந்து எடுத்து கொடுத்ததுனால இன்றைக்கி எங்களுக்கு பரவாயில்ல. எல்லா பார்வையும் நேரடி அதிகாரி பார்வையிட்டு எங்களுக்கு எல்லாம் செஞ்சாங்க. இப்போ இன்றைக்கி வெட்டின பிற்பாடு எங்களுக்கு ஏதோ செயல்பாடு ஒரு பரவாயில்லாமல் இருக்குது. இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை மாவட்டம் செல்லம்பட்டி வட்டாரத்தில் செயல்படுத்தப்படும் தேசிய தோட்டக்கலை இயக்க பணிகள் பற்றி கூறுகிறார் இவ்வட்டாரத்தின் உதவி வேளாண் அலுவலர் ஏ. மணிவேலு அவர்கள். இந்த செல்லம்பட்டி வட்டாரத்தை பொறுத்தவரை மட்டில் இங்கு அதிகபட்சமாக தோட்டக்கலை பயிர்கள், மலர் வகைகள், காய்கறி வகைகள், ஒரு சிறிதளவு பல வகைகள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இதில் விவசாயிகளுடைய வருமானத்தை 2 மடங்கை 3 மடங்காக்க வரும் மகசூல் 2 மடங்காகவும் வருமானத்தை 3 மடங்காக்குவதற்காக பல திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது. அந்த திட்டங்களில் நாங்கள் தோட்டக்கலைத்துறை மூலமாக செல்லம்பட்டி வட்டாரத்தில் தேசிய தோட்டக்கலை இயக்கம் என்ற ஒரு திட்டம், ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டம் ஒரு திட்டம், தேசிய நுண்ணுயிர் பாசன திட்டம் என்ற ஒரு திட்டம், இப்படி பல திட்டங்களை செய்து வருகிறோம். இதில் மானியங்கள் பெறுவதற்கு தேவையானது நில ஆவணங்கள், சிட்டா, கம்ப்யூட்டர் சிட்டா, அதோடைய அடங்கல்,
சொட்டு நீர் அமைப்பதென்றால் அந்த இடத்துடைய வரைபடம், அந்த வரைபடத்தில் வந்து அவர்கள் கிணறா அதோடைய மின் வசதி எல்லாத்தையும் குறித்திருக்க வேண்டும். இதுபோக அவருடைய மண் மாதிரி அவங்க நிலத்துடைய தன்மை அறிந்து என்ன பயிர் செய்ய வேண்டும் என்பதற்காக தெரிவதற்காகவும் அந்த மண்ணுடைய சத்து தன்மை என்ன இருப்பது தெரிந்து கொள்வதற்காகவும் அந்த மண் மாதிரியும் தண்ணி மாதிரியும் முதல்ல நாங்கள் எடுத்து அதை மண் ஆய்வுக்கூடத்துக்கு பரிசோதனைக்கு அனுப்பி அந்த முடிவு வந்தவுடன் இந்த நிலத்திற்கு இன்ன பயிர் செய்யலாம் என்பதற்காக அப்புறம் அரசு மூலம் கிடைக்கக்கூடிய திட்டங்களை அவர்கள் பயன்படுத்துவோம். வேலைகளுக்கு ஆள் பற்றாக்குறை, அந்த பற்றாக்குறை நீக்குவதற்காகவும் அந்த பற்றாக்குறை செய்வதற்கு சொட்டு நீர் பாசனம் போட்டோம்னா களை எடுப்பு குறைகிறது, நீர் கட்டுறது குறைகிறது. இந்த திட்டத்துக்காக கடந்த ஆண்டு 100% மானியத்தில் சொட்டு நீர் பாசனங்கள் நிறையா கொடுத்துருக்கோம். இப்படி விவசாயிக்கு ஒவ்வொரு இதுலேயுமே அதை எந்தெந்த வழியில் மிச்சப்படுத்தலாம், எந்தெந்த வருமானத்தை கூட்டலாம் என்பதை எங்கள் களப்பணியாளர்கள் வந்து வாரந்தோறும் அந்தந்த கிராமத்துக்கு வந்து செஞ்சுக்கிருக்காங்க. அவங்களுக்கு உதவியாக நாங்கள் தோட்டக்கலை அலுவலர்களும் சரி, தோட்டக்கலை உதவிகளும் சரி, நாங்கள் வந்து உதவி செஞ்சுக்கிருக்கோம். இதுபோல் வயல்களில் ஏற்பட்ட பிரச்சனைகளை வாரம் நாங்கள் அதை வந்து எங்கள் தோட்டக்கலை துணை இயக்குனர் அலுவலகத்துக்கும் தகவலாகவும் அதோடைய மாதிரியும் கொண்டு போய் காமிப்போம். அவங்க சில அறிவுரைகள் கூறியபடி அதற்கு வேண்டிய சில பயிர் பாதுகாப்பு மருந்துகளோ உரப்பற்றாக்குறையோ அது செஞ்சுருக்கோம். எங்களுக்கு முடியாத பட்சத்தில் வேளாண்மை கல்வி விஞ்ஞானிகளை நாடி அதுக்கு சில விவசாயிகளுக்கு நாங்கள் நிவாரணங்கள் அதுக்கு உரிய முயற்சிகள் செஞ்சு கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி செய்யும்போது இந்த கனிராஜாவை எடுத்துக்கொண்டால் இது மாதிரி நிறைய விவசாயிகள் செஞ்சுருக்கான். கடலூர் கனிராஜாவை எடுத்துக்கொண்டால் இவர் சம்பங்கி பூவை பொறுத்த மட்டில் அவர் வந்து சாதாரணமாக ஒரு ஏக்கரில் அவர் நடவு செய்து 3ஆம் மாதம் 4ஆம் மாதத்துலேருந்து 20 கிலோ 30 கிலோ அப்படி கூட்டிக்கிட்டே வர்றது. 8ஆம் மாதம் 10ஆம் மாதம் வரும்போது 40 கிலோ வருகிறது. அந்த 40 கிலோ வந்து சாதாரணமாக எடுத்திருக்கிறாரு. இதே சொட்டு நீர் போட்ட பிறகு 70 கிலோ வரை எடுத்திருக்காரு. ஒரு கிலோ பூ வந்து குறைஞ்சபட்சம் 50 ரூபா விற்றுருக்கு. கல்யாணம் மூர்த்த நாள் கோவில் திருநாள் நாள்லாம் வந்து 300 250 விற்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அவருக்கு 70 கிலோ கிடைக்கும் போது அவருடைய வருமானம் 3 மடங்காக இருக்கிறது. இது வேறு வேளாண்மை பயிரை விட தோட்டக்கலை பயிர்களில் வந்து அதிகமான விவசாயிகளுக்கு வருமானம் கிடைக்கிறதுக்கு இது ஒரு வழி. இந்த மாதிரி திட்டங்களை வந்து எங்கள் செல்லம்பட்டி வட்டாரத்தில் நிறையா பயன்படுத்தி வருகிறோம். இப்போ வறட்சிகள் அதிகமான காரணத்தினால சொட்டு நீர் பாசனம் செய்து காப்பாற்றப்படுகிறது. இன்னும் வந்து நீர் ஆவியாவை தடுப்பதற்கு நிலப்போர்வை மல்சிங் சீட்டுன்னு அதை வந்து ஒரு ஹெக்டருக்கு போடுறதுக்கு குறைஞ்சபட்சம் 20,000 25,000 அந்த பாலித்தீன் சீட்டை பொறுத்து மொத்த விலை வருது. அதில் அரசு மூலியமாக 10,000 வரை கொடுத்துருக்குறான். அதை வந்து விரித்து களைகள் கட்டுப்படுத்தப்படுகிறது, நீருடைய ஆவி தன்மை வெளியேறது கட்டுப்படுத்தப்படுகிறது. அதனால் வந்து பயிர் வந்து செழிப்பாக நல்லபடியாக வந்துடுது. இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டங்களையுமே நாங்கள் எங்கள் பகுதியில் நிறையா செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதுபோக ஒருங்கிணைந்த காய்கறி வழி திட்டம்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சாகுபடி அடநடவு திட்டத்தில் வந்து ஒரு சாதாரண நாட்டம்லாம் ஒரு ஏக்கரில் ஒரு ஹெக்டருக்கு 100 கன்று நடுறான். இப்போ வந்து இது வந்து அதே ஒரு ஹெக்டரில் வந்து 400 கன்றுகள். அதற்கு அரசு மூலியமாக 24,000 ரூபா மானியம். அதற்கு அந்த 400 வீரிய ஒட்டு கன்றுகளும் அதுக்குரிய அந்த குழி எடுத்த வகையில் அவர்களுக்கு செலவின தொகையாக அவருடைய வங்கிக்காகவும் மீதி பாடத்திற்காக அவருக்கு உரம் அந்த சம்மந்தப்பட்ட வங்கி கூட்டுறவு சொசைட்டி மூலியமாக உரமும் அந்த கன்றுகளுக்கு வளர்ச்சி கொடுத்துறான். இது அடநடவு திட்டத்தில். இதே மாதிரி எலுமிச்சங்கன்றுகள் உற்பத்தி, அதேமாதிரி சொட்டு நீர் பாசனங்கள், அதை ஒவ்வொரு திட்டங்களும் வீரிய ஓட்டு காய்கறி திட்டங்கள் வழங்குகிறோம். வீரிய ஓட்டு காய்கறி திட்டத்திற்கு ஹெக்டருக்கு 12,000 வரை வீரிய ஓட்டு காய்கறிகளும் அதுக்குரிய உரங்களும் வழங்கியிருக்கிறோம். பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருந்தாலும் கடந்த சில ஆண்டுகளாக வெங்காயத்துடைய தேவை மக்களுக்கு அதிகம் இருப்பதனால வெங்காயத்துடைய தேவையை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு சில சலுகைகள் மானியங்கள் கொடுத்து அதை உற்பத்தி கூட்டணும் என்ற அரசுடைய திட்டத்திற்காக இந்த ஆண்டு நடப்பாண்டு பெரிய வெங்காயம் சாகுபடிக்காக ஒரு ஹெக்டருக்கு 12,000 ரூபா வரை, ஒரு ஹெக்டருக்கு அவங்க 25,000 ரூபா வரை செலவழிக்கிறாங்க. அதில் 50% 12,000 ரூபா வரைக்கும் சில இடங்களில் உரமாகவும் பணமாகவும் தரோம், சில இடத்துல விதைகளும் அதுக்கு உரமாக தரோம். அந்தந்த விவசாயிகள் விதை வாங்கி நட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு உரமாகவும் பணமாகவும் தரோம். விதை தனிப்பட்ட முறையில் வாங்கினவங்களுக்கு அரசு மூலியமாக விதை வாங்கினவங்களுக்கு விதை காசு போக பாதிக்கு பணமாகவும் உரமாகவும் தந்துக்கிருக்கான். இந்த திட்டம் இந்த ஆண்டு செயல்படுத்தப்படுகிறோம். இது செல்லம்பட்டியில் இந்த ஆண்டு 10 ஹெக்டர் வரை விவசாயிகளை தேர்வு செய்து அதுக்குரிய நில ஆவணங்களை பெற்றுக்கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதை விவசாயிகள் வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம்.